இப்ப தேமுதிகவிற்கும் கொடுத்த முன்னுரிமையை மற்ற கட்சிகள், அதாவது மதிமுக, விசிகாவுக்கு திமுக கொடுக்கல அப்படின்ட்டு அவர்கள் அதிருப்தியில இருக்கிறதா சொல்லப்படுது. அவங்க பழைய அடிமை, இவங்க புது அடிமை. மேம், அடிமைகள்ல வித்தியாசம், இது அவ்வளவுதான். எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது கூட என்டிஏ கூட்டணியினுடைய பல திட்டங்களை எதிர்த்து இவர் சொந்தமா சட்டம் போட்டு பல திட்டங்களை கொண்டு வந்தார். கூட்டணிக்குள்ள இருக்கும் பொழுதே கூட்டணி கட்சியை எதிர்க்கிற திறமை, வல்லமையில அதிமுக மட்டும்தான் இருக்கு தமிழ்நாட்டுல. நீ நாளைக்கு பாஜக கேட்டாலும் வெளியில போ அப்படின்னு அனுப்பிடுவார் எடப்பாடி. அவர்லாம் ரொம்ப கிளியரான ப்ராப்பர் அரசியல்வாதிகள். கிட்டத்தட்ட 500 வாக்குறுதிகளுக்கு மேல நிறைவேற்றப்படாமல் இருக்கு. அரையும் குறையுமா இல்ல காப்பும் கூட நிறைவேற்றாம இருக்கு. அப்படிப்பட்ட மக்களே ஏமாற்றக்கூடிய தன்மை இருக்கக்கூடியவர் கூட்டணி கட்சியில் ஏமாற்ற மாட்டார்ன்றது என்ன நிச்சயம்? அன்னைக்கு 2.5 வயசு ஒரு குழந்தைய பாலியல் கூட பண்ணிருக்கா ஒரு திமுக. 2.5 வயசு கொண்டுட்டான். அவனை பத்தி எந்த கூட்டணி கட்சிக்காராவது பேசலாம் ஒருத்தர். அப்படி இவங்களுக்கு என்ன ஒரு அடிமைத்தனம்? யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம் சார். இப்போ காங்கிரஸ்க்கு, அதாவது திமுகவினர் அதிக முன்னுரிமை, அதாவது காங்கிரஸ்க்கும் மக்கள் நீதி மையம்னு கூட சொல்லலாம், இவங்க இருவருக்கும் இப்ப தேமுதிகவிற்கும் கொடுத்த முன்னுரிமையை மற்ற கட்சிகள், அதாவது மதிமுக, விசிகாவுக்கு திமுக கொடுக்கல அப்படின்ட்டு அவர்கள் அதிருப்தியில இருக்கிறதா சொல்லப்படுது. இவர்கள் விலகுவதற்கு அவங்க பழைய அடிமை, இவங்க புது அடிமை. மேம், அடிமைகள்ல வித்தியாசம், இது அவ்வளவுதான். நீலாம் என்ன என் கூட தானே இருக்க போற, உனக்கு வேற என்ன இருக்கு? உனக்கு வேற எதுவுமே கிடையாது, பேசாம நான் சொல்றதை கேட்டு இரு, அவ்வளவுதான். இவங்க புது அடிமை, அதனால புதுசா பவுசு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னாயிருவாங்க. இங்க எல்லாமே திமுகவுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். ஒரு எதிர்த்து வெளியில வந்தா நீ எவனாவது வரணும். மேம், என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய கூட்டணி. 2017 2021 வரைக்கும் ஆட்சியில் இருந்தார் ஐயா எடப்பாடி அவர்கள். எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது கூட என்டிஏ கூட்டணியினுடைய பல திட்டங்களை எதிர்த்து இவர் சொந்தமா சட்டம் போட்டு பல திட்டங்களை கொண்டு வந்தார். எடுத்துக்காட்டுக்கு நீட் இந்தியா முழுக்க இருக்கணுன்ற போது நீட்டை அழிக்கவே முடியாதுன்றது முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி, இவன் என்ன நீட்டை அழிக்க மாட்டான், ஆனாலும் இவனை அகெயின்ஸ்டா போய் தன்னுடைய சொந்த சட்டத்தின் மூலமாக 7% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்தார். அது மாதிரி கூட்டணிக்குள்ள இருக்கும் பொழுதே கூட்டணி கட்சியை எதிர்க்கிற திறமை, வல்லமையில அதிமுக மட்டும்தான் இருக்கு தமிழ்நாட்டுல. அது ஜெயலலிதா உண்டு பண்ணுது. இதே ஜெயலலிதா அவர்கள் பாஜக கூட கூட்டணி வச்சு அந்த கூட்டணியை வேணான்னு 1 வருஷத்துல அந்த கூட்டணியை முடிச்சாங்க. அந்த பாஜகவை போய் தாங்கி பிடிச்சது யாருன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள், திமுக. அதனாலதான் பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததே. ஆக கூட்டணிக்குள்ள இருக்கிறோன்றதால கூட்டணி கட்சிக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லைன்னு இன்னைக்கு வரைக்கும் அது சாசனமாக ஒரு மக்களினுடைய ஒரு நம்பிக்கையை பெற்ற, இதையும் நாங்க பண்ணுவோம்னு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல ஒரே ஒரு கட்சி இருக்குன்னா அது அதிமுக தான். திமுகவுடைய கட்சிகளோ அந்த எண்ணமே வராது. நீ நான் சாகிற வரைக்கும் உனக்கு அடிமை, நீ எனக்கு அடிமை, நீ என்ன எதிர்த்து பேச, நானும் உன்னை எதிர்த்து பேச மாட்டேன், நீ அப்படி இருக்கிற அதிமுக ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கலாமே, ஏன் கொடுக்க தயங்க? அது எதுக்கு மேம் கொடுக்கணும்? நீங்க ஆசைப்படுறதுனால உங்களுக்கு நான் ஏன் கொடுக்கணும்? மேம், நான் தான் இங்க டாமினன்ஸ். நான் ஒழுங்கா பாத்துக்கிறேன். நீ எனக்கு எதுவும் சொல்லித்தர வேணாம். என் கூட நீ என்னைய ஜெயிக்க வை, நீ எம்எல்ஏவா பயணிச்சுக்கோ, உன்னோட தொகுதிகள் நீ எங்கெங்க ஜெயிக்கிறியோ அதோட பிரதிநிதித்துவம் நான் உனக்கு கொடுத்துட்றேன். உனக்கு என்னென்ன வேணுமோ, உனக்கு அரசியல் சாசன ரீதியாக, ஆட்சி சாசன ரீதியாக உனக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் கொடுத்துட்றேன். அதிகாரத்தெல்லாம் பங்கேற்று வராது. அதெல்லாம் அதிமுக கிடையவே கிடையாது. நீங்க சும்மா ஆளாளுக்கு ஒன்னா கிரியேட் பண்ணிட்டு அதாவது நீங்க டிமாண்ட் பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? நீ நாளைக்கு பாஜக கேட்டாலும் வெளியில போ அப்படின்னு அனுப்பிடுவார் எடப்பாடி. அவர்லாம் ரொம்ப கிளியரான ப்ராப்பர் அரசியல்வாதி. இந்த மாதிரி ஒரு சமயோஜனத்துக்காக, ஒரு தேவைக்காக, ஒரு ஆசைப்படுறதுக்காக, ஒரு ஆசையை உண்டு பண்றதுக்காக கண்டதையும் சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு, மேம், நீங்க இந்த ஸ்டாலின் தான் இப்படியான ஒரு நிலைப்பாட்டுல மாறி ஒரு என்ன சொல்ல பேதலிச்சு போய் அலைஞ்சிட்டு இருக்காரு. நீங்க கருணாநிதி எடுத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு எதுக்கு தனித்தொகுதின்னு கேட்பாரு. ஒரு தலித்து போய் கருணாநிதி முன்னாடி நின்னாங்கன்னா உனக்கு எதுக்கு பொது தொகுதி அப்படின்னு கேட்பாரு. உனக்கு தனித்தொகுதி தானே, பொது தொகுதியெல்லாம் கேட்டேன் பக்கத்திலே வராதம்பாரு. அதுதான் ஒரு உண்மையான அரசியல்வாதியோட மென்டாலிட்டி. அவனுக்கு அது எதுக்கு இருக்குல்ல, உங்களுக்கான பிரதிநிதித்துவம் இருக்கு, உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, இத்தனை தனித்தொகுதியில பிரிச்சு நீ அதை தாண்டி ஏன்டா வந்தேன்னா இது என்ன? அப்படித்தான் டீல் பண்ணணும், அப்படித்தான் எடப்பாடியை டீல் பண்ணுவாரு. இவரு ஸ்டாலின் சும்மா கண்டதையும் சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஒரு நெருக்கி வரும்போது, ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்களுக்குலாம் ஏமாத்திட்டு ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. இதுதான் 525 வாக்குறுதிகள்ல கிட்டத்தட்ட 500 வாக்குறுதிகளுக்கு மேல நிறைவேற்றப்படாமல் இருக்கு. அரையும் குறையுமா இல்ல காப்பும் கூட நிறைவேற்றாம இருக்கு. அப்படிப்பட்ட மக்களே ஏமாற்றக்கூடிய தன்மை இருக்கக்கூடியவர் கூட்டணி கட்சியில் ஏமாற்ற மாட்டார்ன்றது என்ன நிச்சயம்? அன்னைக்கு 2.5 வயசு ஒரு குழந்தைய பாலியல் கூட பண்ணியிருக்கா ஒரு திமுக. 2.5 வயசு கொண்டுட்டான். அவனை பத்தி எந்த கூட்டணி கட்சிக்காராவது பேசலாம் ஒருத்தர். அப்படி இவங்களுக்கு என்ன ஒரு அடிமைத்தனம்?
அப்படியே அடிமைத்தனத்தை எம்ப்ரேஸ் பண்ணி அதை அப்படி ஏத்துக்கிட்டு வாழ்றாங்க. இவனுகிட்ட நீங்க என்னதை எதிர்பார்க்க சொல்றீங்க? ஒன்னும் எதிர்பார்க்க முடியாது. கடைசி வரைக்கும் இவங்க திமுகவுடைய அடிமைகள் தான். இவங்க அந்த அடிமைத்தனத்தை இழந்து என்னைக்கு மக்களுக்காக போராடணும் வெளியில வராங்களோ, அதற்கு ஏற்ற மாதிரி தலைமைகள் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் இன்னைக்கு வந்து திமுக முக்த் தமிழ்நாடுன்றது உருவாகும். கண்டிப்பா சார். நீங்க இவ்வளவு விஷயங்கள் திமுக மேல அலோகேஷன்ஸ் வைக்கிறீங்க. இருந்தாலும் கூட திமுக கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட 18 கட்சிகள், சிறு கட்சியில இருந்து பெரிய கட்சி வரை 18 கட்சிகள் இருக்குது. அந்த 18 கட்சிகளால கண்டிப்பா திமுகவிற்கு 2026ல இரண்டாவது முறையாக, முதல் முறையாக அந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜேர்னலிஸ்ட், அதாவது மூத்த பத்திரிகையாளர்கள் அவர்கள்லாம் சொல்றாங்களே. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மக்கள் முடிவெடுக்கக்கூடிய தேர்தலாக மாறிவிட்டது மேம். டு பி ஃப்ராங்க், அதாவது கூட்டணி கட்சிகளின் மூலமாக திமுக வலுவாக இருக்கிறது. எப்படி 2006ல் கலைஞர் அவர்கள் ஆட்சி அமைத்தாரோ அதை ஸ்டாலின் அவர்கள் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யூகம், ஒரு அடிப்படைத்தன்மை உருவாயிருச்சு. என்னன்னா, கூட்டணி கட்சிகளை நம்பி இன்னைக்கு ஸ்டாலின் வண்டி ஓட்ட போறாரு. 2026ல் வண்டி ஓட்ட போறாரு. 2026 தேர்தலுக்கு வண்டி ஓட்ட போறாரு. எப்படி 2006ல் கலைஞர் ஜெயிச்சாரோ அந்த மாதிரி சொற்ப ஓட்டில் அந்த ஜெயலலிதா அவர்கள் ஏறக்குறைய மறையும் முறை மைனாரிட்டி திமுக அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கும் கருணாநிதி அவர்கள் பேசினாங்க. அதே மாதிரி மைனாரிட்டி அரசாங்கத்தை நடத்தக்கூடிய வாய்ப்பு ஸ்டாலினுக்கு வரலாம். ரைட்டுங்களா? மறுபடியும் இது மக்கள் தேர்தலாக மாறிவிட்டது. மக்கள் இந்த 5 ஆண்டுகள் நடந்த அவலங்களையும், கொள்ளை, கொலை, கற்பழிப்புன்னு, பெண்களுக்கு எதிரான கொடுமை, முதியோர்களுக்கு எதிரான அநீதி, வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை, இது எல்லாத்தையும் பொறுத்து இந்த 5 ஆண்டுகளில் மக்களுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் பண வீக்கத்தையும் செலவீனத்தையும் இதெல்லாம் யோசிச்சு பார்த்து மக்கள் தான் டிசைட் பண்ணணும். நவ் த பால் இஸ் ஆன் பீப்புள்ஸ் கோர்ட். இப்போ கூட்டணி அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 கூட்டணியும் வலுவாகத்தான் இருக்கிறது. அதான் உண்மை, நிதர்சனம் அதுதான். இதில் போட்டு ரெட்டநாக்கு போட்டு பேசிட்டு இருக்கக்கூடாது. 2மே வலுவான கூட்டணி தான். இங்கே எப்படி எடப்பாடியார் அதை முதல்லையே ஸ்ட்ராங்காக செஞ்சு வச்சுட்டார். இவங்க நேற்று வரைக்கும் தொங்குன்னு தொங்கி ஒரு வழியாக கையில காலில் முடிச்சிட்டாங்க. ஆனால் 2மே பார்த்தீங்கன்னா ஈக்குவலி தேர் காம்பிடென்ட். அப்போ யாரு இதற்கு சரியான மனிதர் என்பதை மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த தமிழ்நாடு தேர்தல் திரும்பி விட்டது. நீங்க சொல்றீங்க 2 கூட்டணியுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 முனை போட்டியில முதல்வர் வேட்பாளர் நாற்காலி 4 முனை எல்லாம் கிடையாது. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நேத்து நைட் அவர் இப்படின்னு அதோட முடிஞ்சு போச்சு. அது வரைக்கும் தான் அந்த உருட்டுலாம். இப்போ மறுபடியும் கண்டிப்பா விஜய் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கியை கண்டிப்பா பிரிப்பாரு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. இப்போ நம்ம 2 பேரும் பேசலாம், இல்லைன்னா வேற யாராவது மூத்த பத்திரிகையாளர்கள் கூட அவருடைய கணிப்புல பேசலாம். ஆனா மக்கள்கிட்ட போய் நீங்க நார்மலா போய் கேட்கும் போது ஒரு சில மக்கள் விஜய் அவர்களை சப்போர்ட் பண்றாங்க, ஒரு சில இளைஞர்கள் சீமான் அவர்களை சப்போர்ட் பண்றாங்க. அப்படின்றப்ப ஓட் பேங்க்ன்றது கண்டிப்பா பிரியும். திமுக சைட்ல இருந்தும் பிரியும், அதிமுக சைட்ல இருந்து பிரியும். அப்படின்றப்போ யாருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்குது? நீ ஒரு 100 வீடியோ காட்டுவீங்க மேம். கமலஹாசனுக்கு ஒரு 80 வீடியோ காட்டுவேன். உங்களுக்கு எனக்கு அவ்வளவுதான் வித்தியாசம். அதே மாதிரி விஜயகாந்துக்கு ஒரு 80 வீடியோ காட்டுவேன். அதே மாதிரி சரத்குமாருக்கு ஒரு 30 வீடியோ காட்டுவேன். அவன் தகுதிக்கு என்கிட்ட 100 வீடியோ இருக்கு, என்கிட்ட 50 வீடியோ இருக்கு. வீடியோவில் மக்கள் பேசினாலும் அங்கே ஒன்றும் செல்லாது. அப்படி அது ஆகும் பட்சத்தில் எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ தடவை ஜெயிச்சிருக்கணும். சரிங்களா? இங்கே கூட்டணி தான் பலம். கூட்டணி தான் பல விஷயங்கள். 1977 எம்ஜிஆர் அவர்களை நம்பி போனாங்க கூட்டணி வைக்க. அதனாலதான் அவர் ஜெயிச்சார். கூட்டணி இல்லாமல் எம்ஜிஆர் ஜெயிக்கல. தனித்து அவர் செயல்படுற தனிப்பெரும்பான்மையோட அவருடைய ஆட்சி தனிப்பெரும்பான்மை ஆட்சி தான். ஆனா அவருடைய தேர்தல் தனிப்பெரும்பான்மை தேர்தல் நிலவரம் கிடையாது. கூட்டணியுடன் தான் அவர் போனார். எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாராளுமன்ற தேர்தலில் கூட காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி வச்சு அவரே தோக்கடிச்சாங்க. ஸோ இங்கே கூட்டணி தான் தமிழ்நாட்டினுடைய அரசியலே எப்பயுமே தீர்மானிச்சிருக்கு. கூட்டணி இல்லாமல் தனியா கிழிச்சிட்டு வந்துடும், அதெல்லாம் ஒன்றும் நடந்ததே இல்லை. ஆமா, இல்ல பொறுத்திருந்துன்னா நீங்க பாருங்க. நான் பார்த்து வச்சு நான் சொல்றேன் மேம் 3-4ன்றது போயிருச்சு. ஆமா, விஜய் பிரிப்பார். என்னன்னா சீமானோட ஓட்டு பூரா பிரிச்சு அவர் கொஞ்சம் எடுத்துக்கிறாரு, அவ்வளவுதான். அப்புறம் இங்க இருந்த சொற்ப ஓட்டு நீங்க சொல்ற மாதிரி உங்க ஆசைக்கா 6-6% 1% உருவாருன்னே வச்சுக்கோங்க. ஒரு 7-8% விஜய் அவருடைய கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாற்றுவார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கூட உங்க ஆசைக்கு விட்டுறேன். நான்லாம் என்ன சொல்லுவேன்னா, போன வெள்ளிக்கிழமை நியூஸ் வந்தா அந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவரு டெபாசிட் வாங்குவாருன்னு நினைச்சேன். இப்ப அவரும் டெபாசிட் வாங்க மாட்டாருன்றதா என்னுடைய ஸ்டாண்ட். அதில் நான் மாறவே இல்லை. இந்த ஒரு கட்டம் மட்டும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இது நடந்ததுன்னா என்னை கூப்பிட்டு வச்சு நீங்க கேளுங்க, திட்டுங்க, அடிங்க, மன்னிப்பு கூட கேட்காதீங்க. விஜய் போன வாரம் வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி வரைக்கும் டெபாசிட் வாங்கியிருப்பாரு. இப்போ வாங்க மாட்டார். அவர் நிக்கிற தொகுதி. இன்னும் சொல்ல போனா அவர் நிக்கவே மாட்டாரு, யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க யோசிங்க. பழம்பெருமையான கட்சிகள், பன்னெடுங்காலமாக இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் கூட்டணி அறிவிச்சு எத்தனை சீட்டுன்னு ஒதுக்கிட்டா, வேட்பாளர் அறிவிச்சா முக்காவாசி கட்சி. இவர் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் அறிவிக்காம உட்காந்துருக்காரு. இவங்க எவன் வேட்பாளர் 5 பேரை தவிர உங்களாலே, நீங்க எவ்வளவு பெரிய ஜேர்னலிஸ்ட் மேம், ரைட்டுங்களா, 5 பேரை தவிர கடகடன்னு உங்களாலே அடுத்த 6வது 7வது பேரை சொல்ல முடியாது. அப்படிதான் அவருடைய கட்சியோட நிலைமை. சரி, 10 பேரை சொல்லிருக்கீங்கன்னு 11வது 12வது பேர்லாம் ரெஃபர் பண்ணி யோசிக்கணும், டைம் எடுக்கும்.
10 பேர் தான் கட்சியிலே தெரியும். அவன் பூரா யாரு? அதிமுகல இருந்தும் விசிகால இருந்தும் பாஜகல இருந்து வந்தவன். அதனால உங்களுக்கு தெரியும், அவனும் தெரிஞ்சிருக்க மாட்டான். அப்படி இருக்கக்கூடிய கட்சி வச்சுட்டு 234 பேருக்கு இவர் ஆள் போட்டு என்னைக்கு மக்கள் முன்னாடி போய் தெரியப்படுத்தி என்னைக்கு அவனுக்கு தெரிஞ்சு, இதெல்லாம் எவ்வளவு பெரிய ப்ராசஸ் தெரியுமா? இன்னும் 1 மாசத்துல, சரியா 1 மாசத்துல தேர்தல். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு திமுக அறிவிச்சிருச்சுன்னா தேர்தல் கொஞ்ச நாள் தேதி அறிவிச்சிருவான். அதுக்குள்ள அவன் என்ன பண்ணி என்னத்தை வாங்க போறான்றதெல்லாம் அது அவருக்கானது. ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜய் டெபாசிட் வாங்க மாட்டார், அதுதான் உண்மை. அதனால இந்த 3-4 முனை போட்டுலாம் ஒன்றும் கிடையாது. சீமான் வழக்கம் போல இருக்கிறத பிறகிட்டு ஒரு பாட்டு இருப்பார். திமுக வர்சஸ் அதிமுக தான். இதில் அதிமுகவில் ஐயா எடப்பாடி அவர்களா ஸ்டாலினா, எவன் நல்லவன், எவன் பண்பானவன், எவன் அன்பானவன், எவன் எளிமையானவன், பழகுவதற்கு எளிமையானவன், தொண்டர்களை மதிக்கக்கூடியவன், கட்சியை மதிக்கக்கூடியவன், கட்சியில பல பிரச்சனையை தாண்டி மேல வந்தவன் யோசிச்சு மக்கள் ஓட்டு போட்டாலே போதும். இப்ப சார், நம்ம கடந்த ஒரு 1.5 வாரங்களா வந்து பார்த்தோம். அதுக்கு முன்பு வரைக்குமே இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் யாரு வெற்றி வாய்ப்பை தழுவுவாங்க அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்தது. ஆனா கடந்த 2 வாரங்கள்னு வச்சுக்கோமே, கடந்த 2 வாரங்களாக இந்த காங்கிரஸ் உடைய இந்த கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாக கண்டிப்பா காங்கிரஸ் கட்சி வந்து திமுக விட்டு வெளியே போயிரும், அப்படி வெளியேறுச்சுன்னா கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அடுத்த முதல்வராக இருப்பாரு அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். இப்போ அதற்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்கு. இப்ப 2 பேருடைய கூட்டணியுமே ரொம்ப வலுவா இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. இந்த கூட்டணியில முதல் இடத்திற்கு அதிக அளவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நீங்க யார சொல்லுவீங்க? என்னுடைய மனசாட்சி, அதாவது உங்களுடைய சப்போர்ட் வந்து ஏடிஎம்கேக்கு இருக்கலாம், அதையும் தாண்டி ஒரு நடுநிலையா சொல்லணும் அப்படின்னா நீங்க எப்படி சொல்லுவீங்க? இப்போ ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் மேம், அதாவது அவர் ஜெயிச்சாரு அப்படின்னு வைங்களேன். அவர் ஜெயிச்சாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர்கிட்ட எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக இல்லை. ஏன்னா பண்ணதே அவர் வந்து சொன்னதே பண்ணலை. இந்த 5 வருடங்களில் அதாவது கார்பரேட்டைஸ் பண்ணியிருக்காரு, பொலிட்டிக்ஸை கார்பரேட்டைஸ் பண்ணியிருக்காரு, ஆட்சியை கார்பரேட்டைஸ் பண்ணியிருக்காரு. எப்படி வந்து மேலைநாடுகளில் ஒரு பாலிட்டிக்ஸில் ஒரு பாலிசிஸை கொண்டு வராங்க, எப்படி வந்து அதை மார்க்கெட் பண்ணுறாங்க, எப்படி வந்து மக்களோட பணிகளை வந்து ஒரு டிஜிட்டைஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் தான் அந்த 5 ஆண்டுகள் நடந்திருக்கு. மனசார சொல்லணும்னா, ஒரு திட்டத்துக்கு ஒரு பேர், அதுக்கு ஒரு தீம் மியூசிக்கு, அதுக்கு ஒரு 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 இன்ட்ரோ, அதுக்கு ஒரு டீசரு, அதுக்கப்புறம் அது போய் மக்கள்கிட்ட சேர்ற மாதிரி அதுக்கு ஒரு டெஸ்டிமோனி, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக கார்பரேட்டில் ஒரு அவங்க இஃப் தேர் என்ட்ரிங் இன்டு வெஞ்சர் அப்படின்னா இதெல்லாம் பண்ணுவாங்க. இதுதான் வந்து மேல்நாடுகளில் குறிப்பாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஒரு விஷயம். இதை கொண்டு வந்திருக்காரு மேம். இதை தவிர அதாவது டிஜிட்டைசிங் பாலிடிக்ஸ், கார்பரேட்டைசிங் பாலிடிக்ஸ், அதே மாதிரி என்ன சொல்கிறது, மாடர்னைசிங் பாலிடிக்ஸ், இதை தவிர ஒன்றும் பண்ணலை. மக்களுக்கு அவன் கஷ்டம் என்ன, அந்த கஷ்டத்தை போக்குவதற்கு என்ன வேலை பார்க்கணுமா அப்படின்னா இல்லை. அந்த கஷ்டத்தை வேலை பார்க்குறதுக்கு நான் ஒரு திட்டம் வச்சுருக்கேன், இந்த திட்டம் இந்த கஷ்டத்துக்கு வேலை பார்க்கும். ஆனால் அந்த திட்டம் வந்து உண்மையில பயன்படுத்தானா பயன்படலை. ஆனால் அந்த திட்டத்தை உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த திட்டம் செயல்பாட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்க. இதை பண்ணிட்டாரு. இதை தவிர அவருக்கு உண்மையிலே அவரோட கிரெடிட்டில் ஆட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாத்துக்கும் 1000 ரூபா. அந்த 1000 ரூபா என்ன ஆகுது அது எனக்கு தெரியாது. 1000 ரூபா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். திட்டம் தான், என் திட்டம் அவங்க போட்டு கொடுத்தாங்க, 1000 ரூபா எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. அன்றைக்கெலாம் ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ் மேம். அதில் என்ன சொல்லியிருக்கேன்னா, அன்றைக்கி 5000 ரூபா கொடுத்துட்டாரு. 2000 ரூபா வந்து சம்மர் பேக்கேஜ்ன்ற மாதிரி போட்டு புதுசாக உலகத்தில் இல்லாத சம்மர் பேக்கேஜ், அந்த வருஷம் தான் சம்மர் அந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டாப்புல. 3000 ரூபா ப்ரீபேமெண்ட்டில் 3 மாதத்துக்குள்ளே முன்னாடி வச்சுக்கோங்க நேரம் கொடுத்துருக்காப்புல. 5000 ரூபா கொடுத்த அன்னைக்கு, ஐ எம் அஸ்யூமிங் இட் வாஸ் ஃப்ரைடே, ஓகே, எந்த ஒரு வெள்ளி சனி ஞாயிறு இல்லாத, இதற்கு முன்பும் பின்பும் இல்லாத ஒரு டாஸ்மாக் ரெவன்யூ அந்த வெள்ளி சனி ஞாயிறு இருந்திருக்கான். இது ஒரு அனாலிசிஸ். அப்போ யோசிக்கிறேன், இது ஒரு லாஜிக்கலாக எனக்கு ஹிட் ஆகுது. ஆமாம், கண்டிப்பாக வாங்கிட்டு போயிருப்பானுங்க. ஒரு 5000 ரூபா நீங்கள் உங்கள் கையில் கொடுங்களேன். நீங்கள் ஒரு பெண்ணு ஒரு பெண்ணோட கையில் கொடுங்களேன், நாளை ஒரு 1000 ரூபா தாமா அப்படின்னா கொடுத்துருவீங்க. கணவன் போய் ஒரு 1000 ரூபா தாமா, ஒரு 500 ரூபாய் தா அப்படின்னா கொடுத்துருவீங்க. அப்போ அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க நேரம். இவ்வளோதான். இதுதான் இங்கே கொடுத்துட்டு அங்கே வாங்குறதா. எதுக்கு ஒரு திட்டம் வந்து செயல்படுத்துகிறாங்க, அந்த திட்டத்தினால என்ன பயன், அந்த திட்டத்தில் உண்மையான பயனாளிகள் என்ன, அவங்க பயன்பெற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா திமுக அரசாங்கத்தை அந்த 5 வருஷத்தில் எதுவுமே இல்லை. அதே நேரத்தில் இது பயனை பற்றி எடுத்துட்டோம். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா வரிகளும் எல்லா செலவினமும் கூடிருச்சு. சொத்து வரி 220%, பால் விலை, பெட்ரோல் டீசல், பேசிக் பவரு, அதாவது இங்கே நான் சொல்கிறது வந்து பேசிக் யூட்டிலிட்டிஸ் அண்ட் பேசிக் அம்யூனிட்டிஸ், இதிலே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 30% 250% வரைக்கும் வித்தியாசங்களில் ஒவ்வொரு வெர்டிகல்ஸில் ஒவ்வொரு செலவினங்கள் கூடியிருக்கு. வருமானம் அப்படி இல்லைன்னா வேலை வாய்ப்பு கூடியிருக்கா அப்படின்னா, வேலை வாய்ப்பு அப்படின்னா என்னன்னே தெரியல, எப்படி கூட்டணும்னே தெரியல. ரைட்டுங்களா? சரி, அதை விடுங்க.
இங்கு நமக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்திருக்கா, ஒரு காலேஜ் ஃபெசிலிட்டிஸ். இப்போ ஐயா எடப்பாடி அவர்கள் ஒரே வருடத்தில் சைன் போட்டு 5 ஆண்டுகளில் 11 மெடிக்கல் காலேஜ். இது ஜெயலலிதா அவர்கள் செயல்படுத்தாத ஒரு விஷயம், கலைஞர் கருணாநிதி அவர்கள் செயல்படுத்தாத ஒரு விஷயம், ஸ்டாலின் அவர்கள் இது என்னன்னே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அந்த மாதிரி இவர் எதாவது பண்ணாரா? மேம் 6 மாவட்டங்களை உருவாக்கியவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அந்த 5 ஆண்டுகள் 4.5 ஆண்டுகளில். இது ஜெயலலிதாவோட அதிகம். ஜெயலலிதா அவர்கள் வந்து இத்தனை ஆண்டுகளில் 5 மாவட்டங்கள் தான் உருவாக்குனாங்க. ஸ்டாலின் அவர்கள் மாவட்டம் ஏன் உருவாக்கணும் பாரு அவர்கிட்ட கேட்டிங்கன்னா, எதுக்கு எல்லாம் நல்லா தானே இருக்கு, எதுக்கு உருவாக்கணும் பாரு. மாவட்டத்தினுடைய உருவாக்க தேவையில்லைன்னா கூட அது 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 என்னன்னு அவருக்கு தெரியாதுன்ற. ஸோ இங்கு இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டோ அப்படி இல்லைன்னா இங்கு நமக்கு தேவையான கட்டுமானத்தினுடைய ஒரு 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 மேன்மைத்தன்மை எதுவுமே இல்லை. ஓவராலாக சொன்னால் 0ன்றது கீழே தான் இருந்தோட அந்த ஆட்சி. கடந்த ஆட்சியில் வச்சு அவரை காட்ச் பண்ணும்பொழுது he was not fit for சிஎம் போஸ்ட். ஒரு அமைச்சராக கொடுத்தீங்கன்னா அவர் அப்படி தான் இது வரைக்கும் செயல்பட்டுருக்கார். ஒரு சென்னையினுடைய மேயராக கொடுத்தீங்கன்னா நல்லா செயல்படுவார். இவர் இஸ் ப்ரூவன் ஆல்ரெடி. யார் எடப்பாடியார் அவர்கள் வந்து கூட்டணியை எதிர்த்து பல விஷயங்களை கொண்டு வந்ததிலும் சரி, மக்களுக்கு அபரிமிதமான திட்டங்களை அறிவித்ததும் இல்லாமல் திட்டத்தை செயல்படுத்தியும் சரி, அவர் ஆட்சியில் செயல்படுத்தி ஆரம்பித்த திட்டங்கள் இப்போ நடைமுறைக்கு வந்துகிட்டு இருக்கு. ஒரு மதுரை எய்ம்ஸ்னு செங்கலை காமிச்சு சுற்றிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு மதுரை எய்ம்ஸ் வந்துருச்சு. எத்தனையோ திட்டங்கள், பல பாலங்கள் அவருடைய ஆட்சியில் அடித்தளம் போடப்பட்டது இன்னைக்கு திறந்துருக்காங்க. திறக்கும்போது ஸ்டாலின் போய் சிரிச்சிட்டு பல காமிச்சு திறந்துட்டு இருக்காரு. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. 2வது, கொரோனா போன்ற இந்தியாவை உலுக்கிய, உலகத்தை உலுக்கிய ஒரு காலகட்டத்தில் கூட தமிழ்நாட்டை காப்பாற்றியவர் அப்படின்றதுனால to his credits he has done something for the Tamil people and he has proven that he is the best statesman. அப்படிங்கும்போது அவர் தான் பெஸ்ட்னு நான் சொல்றேன். இதுக்கு மேல அவங்க அரசியல் அவங்களோட பார்வை இருக்கும், அதை அவங்க எடுத்துட்டு கண்டிப்பா அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதோடைய முடிவும் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு தான் தெரியும். அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி மேம்.